யூசுவலாக நம்ம பார்க்கக்கூடிய வீடுகள், நார்மலான வீடுகள் எது? அதோட ஆர்க்கிடெக்ட் டிசைன்ல உருவான வீடு எது? அப்படின்றத அந்த வீட்டுடைய லுக்க பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா, நார்மலான வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் டைப்ல தான் இருக்கும். எல்லாமே நேர் நேரா இருக்கும். அதே மாரி 1 ஃப்ளோர்லேருந்து 2ண்ட் ஃப்ளோர்லேருந்து எல்லாமே காமனா, கீழ எங்க பெட்ரூம் இருக்கோ, மேல அங்க பெட்ரூம், அதே சைஸ்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் இந்த மாரி தான் இருக்கும். ஒரு ஆர்க்கிடெக்ட் டிசைன் பண்ண வீடு அப்படின்னும் பொழுது, அதில பார்த்தீங்கன்னா, நெறைய ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் வந்து அது வேற வேற மாதிரியான இருக்கும். பிரைவசி இருக்கும். வென்டிலேஷன், ஏர் சர்க்குலேஷன் இதுக்கெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி குடுத்து ஒரு வீட்ட டிசைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான வீடு தான் இதுவும். இந்த வீடு திருச்சியில பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாடல்ல இருக்கக்கூடிய வீடு நம்ம ஏற்கனவே கூட நம்ம பார்த்துருக்கலாம். பட் அது வந்து ரொம்ப பெரிய சைஸ்ல பண்ண வீடு. அதையே சின்ன சைஸ்ல எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி இந்த வீட்ட டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹோம் தியேட்டரு, வாட்டர் ஃபால் செட்டப்பு, லேண்ட்ஸ்கேப் டிசைனு, அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய ஹை சீலிங்கு, இன்டீரியர் டிசைன் எல்லாமே நல்லா கிராண்டா பண்ணியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த பிரேயர் ஏரியா கூட நல்லா கிராண்டாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு எப்படி பண்ணியிருக்காங்க? என்னென்ன விஷயங்கள் இந்த வீட்ல இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். அதோட இந்த வீட்டுடைய பிளான் வேணும் அப்படின்னாலும், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதில டவுன்லோட் பண்ணி நீங்க பார்த்து டீட்டெயிலா புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போற வீடு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 கிரவுண்ட் ஏரியாவுல பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த வீட்டுடைய கிராண்ட் லுக் எலிவேஷன்ல இருந்தே உங்களுக்கு தெரியும். காம்பவுண்ட் வாலே எவ்வளோ கிராண்டா பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, கிரானைட்டு பிளஸ் வால் ஸ்ட்ரக்சர்ல பிரிக் கிளாடிங் ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சாதாரண காம்பவுண்ட் வால் மாரி இல்லாம, பக்காவான சேஃப்டியோட வாலுடைய திக்னெஸ்ஸையும் அதிகமா இருக்கிற மாரி, ஹைட்டுமே அதிகமா இருக்கிற மாதிரி, எலிவேஷன் லுக்குக்கும் அழகா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டிசைன பொறுத்தவரைக்கும் காம்பவுண்ட் வாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீட்டுடைய ஃப்ரண்ட் வால்லயுமே நெறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணி, ஏ டைப் ரூஃபிங்லாம் பண்ணி, அதாவது ஸ்லோப்டு ரூஃபிங் இந்த மாதிரியான டிசைன் எல்லாம் பண்ணி, அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ள இருக்கக்கூடிய வால்ல பிரிக் கிளாடிங் ஒர்க் இது எல்லாமே பண்ணி, எலிவேஷன் லுக் அப்படின்றது வெளிய இருந்து பார்க்கும்பொழுது கிராண்டாவும், அழகாவும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட ஆர்ச் ஒர்க்குமே என்ட்ரன்ஸ்ல இருக்கு. அத தாண்டி நம்ம உள்ள போனோம் அப்படின்னா, வீட்டுக்கு முன்னாடி ஒரு லேண்ட்ஸ்கேப் ஏரியா அதுவுமே அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன ஏரியாவா இருந்தாலுமே அத அழகு கூட்டுற மாரி, அந்த கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் செட்டப் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. பகல் டைமா இருந்தாலும், நைட் டைமா இருந்தாலும் வீட்டுடைய எலிவேஷன் அழகா இருக்கிற மாதிரி எல்லா இடங்கள்லயும் லைட்டிங்கும் குடுத்து செட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம, வீட்டுடைய அந்த ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் ஏரியா இருக்கு. அதுல சிவில் ஸ்ட்ரக்சர்ல பாதி ஏரியாவ கவர் பண்ணிட்டு, மீதி இருக்கக்கூடிய ஏரியாவுல எம்எஸ் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம, வீட்டுக்கு உள்ளேயுமே அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் இருக்கிறதால காம்பவுண்ட் வால்ல லைட்டிங் எல்லாமே குடுத்து அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அந்த லேண்ட்ஸ்கேப் ஏரியாவ அழகா என்ஜாய் பண்ற மாதிரி வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியாவும் இருக்கு. அதுலயும் கிரானைட்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அங்க சிட் அவுட் ஏரியாவுலயும். அதோட வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேர்கேஸ் ஏரியா 2 சைடுமே அழகா செடி வைக்கிற மாதிரியான பிளேஸ்மெண்ட் குடுத்து, படிக்கட்டுமே கிராண்டா கிரானைட்ல பண்ணியிருக்காங்க. லைட்டா பாதி ஃப்ளோட்டிங்ல வந்திருக்கிற மாதிரியும், அந்த இடத்துல லைட்டிங்கும் குடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அடுத்து படிக்கட்டு ஏறி நம்ம உள்ள போனோம்னா, மெயின் டோர பார்க்கலாம். மெயின் டோர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான டிசைன் இல்லாம, ஒரு மாடர்ன் டிசைன்ல டீக் வுட்ல பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த பிளான்ல நீங்க பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். வீட்டுக்குள்ள என்டர் ஆன உடனே ஒரு கெஸ்ட் லிவிங் ஏரியா, அதுக்கப்புறம் பிரேயர் ஏரியா, அதுக்கப்புறம் தான் மெயின் ஹால் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்கு. நம்ம டைரக்ட்டா மெயின் ஹாலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறமா இந்த ஏரியாவ பார்க்கலாம். ஹால் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பாக்ட்டான சைஸ்ல ஹை சீலிங் வந்து ரொம்பவே பெருசா குடுத்துருக்காங்க. அந்த ஏரியாவே ஓரளவுக்கு சின்னதா இருக்கு அப்படின்னும்போது, அந்த இடத்துல பாதி சீலிங்கும், பாதி ஹை சீலிங்கும் குடுத்தா அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. அதனால பார்க்கிங்க்கு மட்டுமே ஓரளவுக்கு சின்ன ஸ்பேஸ குடுத்துட்டு, மீதி ஏரியாவ ஓப்பனா குடுத்துட்டாங்க. அதனால அந்த ஏரியா வந்து கொஞ்சம் பெருசா தெரியுது. மேலேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டுடைய ஹால் ஏரியாவுல பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர் டிசைன், ஃபால் சீலிங் டிசைன் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வுட்டன் கலர் காம்பினேஷன் அப்படின்றது இருக்கும். இந்த வீட்டுடைய மெயின் தீமே அந்த வுட்டன் கலர் பிளஸ் ஒயிட் இது 2 காம்பினேஷன் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அந்த ஹை சீலிங் உடைய கீழ இருக்கிற டிசைன்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வுட்டன் டிசைன் பண்ணியிருக்காங்க. மேல இருக்கக்கூடிய ஃபால் சீலிங்லயுமே ஒயிட் பிளஸ் வுட்டன் கலர் காம்பினேஷன் பண்ணி சாண்டிலியர் லைட் நல்லா பெருசா கிராண்டா குடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம கீழ இருக்கக்கூடிய அந்த லிவிங் ஏரியாவுடைய வாலையுமே நீங்க சுத்தி பார்க்கலாம். எல்லா ஏரியாவுலயுமே கர்டைன்ஸ் பிளஸ் இன்டீரியர் டிசைன் உங்களுக்கு தெரியும். வால் ஏரியாவ கவர் பண்ணது அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதோட அந்த லிவிங் ஏரியாவுல இருந்தே கிச்சன அக்சஸ் பண்ற மாதிரி ஓப்பன் கிச்சனா குடுத்துருக்காங்க. அந்த கிச்சனுடைய என்ட்ரன்ஸ்லயுமே இன்டீரியர் ஒர்க் நெறையவே பண்ணியிருக்காங்க. ஆர்டிபிஷியல் கிராஸ்லாம் வச்சு கூட பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த கிச்சனுக்குள்ள நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா, கிச்சனுடைய சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு காம்பாக்ட்டா தான் இருக்கும். ரொம்ப பெருசா அந்த மாரிலாம் இல்ல. கிச்சன்லயுமே இன்டீரியர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிலிக் லேமினேட்ஸ் யூஸ் பண்ணி கிளாசி ஃபினிஷ்ல பண்ணி குடுத்துருக்காங்க. அதோட கிச்சனுக்கு பேக் சைட்லயுமே 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. பேக் சைட்ல இருக்கிறது வெட் கிச்சனாவும் இருக்கு.
அடுத்து மெயின் ஹால் ஏரியாவுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரேயர் ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ப்ரேயர் ஏரியாவையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸ்டாச்சு எல்லாம் வச்சு ரொம்பவே கிராண்டாக பண்ணியிருக்காங்க. அதோட அந்த ஏரியாவுடைய வாலுமே சரி, அதோட சீலிங்குமே சரி, எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கை நீங்கள் பார்க்க முடியும். சீலிங்லேயுமே அழகான லைட்டிங் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பறவை இருக்கிற மாதிரியான ஒரு லைட்டிங்கு. நெக்ஸ்ட் இந்த ப்ரேயர் ஏரியாவிலேருந்து லிவிங் ஏரியாவுக்கு போய் தான் அங்கேருந்து 2 பெட்ரூம் அக்சஸ் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் ஒரு பெட்ரூமும் கடைசியில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பெட்ரூம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட காட்டு ப்ளஸ் அந்த காட்டோட சேர்ந்த மாதிரி பேக் சைடில் குஷனு, அதோட அந்த வாலில் இருக்கக்கூடிய ஃப்ரேமு கண்டினியூவாக ஃபால் சீலிங்லேயும் ரன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த லூவர் பேட்டர்ன்லேயே நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் லைட்டிங்கும் கொடுத்து பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ இந்த பெட்ரூமுடைய இன்டீரியர் டிசைனு, அதோட லிவிங் ஏரியா, மற்ற ஏரியாக்கள் இருக்கக்கூடிய இன்டீரியர் டிசைன் எல்லாத்தையும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஓரளவுக்கு கிராண்டான ப்ரீமியம் லுக்கில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் தெரியும். அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டு ப்ளஸ் அந்த செட்டப்பில் இருக்கக்கூடிய, ஆனால் டிசைன் வைஸ் சில சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய 4 பெட்ரூம் இருக்குது. 4 பெட்ரூம்லேயுமே இதே மாதிரியான செட்டப் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்ரூமில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லூவர் பேட்டர்ன் யூஸ் பண்ணாமல் வேறு பேட்டர்ன் யூஸ் பண்ணி அந்த வால் பேனலிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு லுக் வைஸ் அழகாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே 4 ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பேசிக் லெவல் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணாமல் அதை விட டாப் லெவலில் ப்ரீமியமான ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாசட்டு, அதோட வேனிட்டி யூனிட்டு, மிரரு, இது எல்லாமே இருக்கிற மாதிரியான செட்டப்பில் தான் பாத்ரூம் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே போகிறதுக்கான அந்த ஸ்டேர் கேஸ் ஏரியா அப்படின்றது அதையுமே அழகாக காம்பாக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேர் கேஸும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ப்ளஸ் உட்டன் ஃப்ளோரிங் இந்த காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. அதோட ரெயிலிங்குமே வந்து பார்த்திங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் ப்ளஸ் வுட்டு இது ரெண்டையுமே காம்பினேஷனாக யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவுக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை சீலிங் வருது. அந்த ஏரியாவிலையும் ஒரு சாண்டிலியர் லைட் கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி நம்ம போனோம்னா இந்த 2 லைட்டிங்குமே நம்ம ஒரே இடத்துல பார்க்குற மாதிரியான ஆப்ஷனும் இருக்குது. அதாவது லிவிங் ஏரியாவுடைய ஹை சீலிங் லைட்டு ப்ளஸ் இந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவுடைய லைட்டிங்கு இது எல்லாத்தையும் பார்க்கலாம். மேலே போனோம்னா ஒரு சின்ன பாத்வே இருக்குது. அதோட அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிள் போட்டு ஒரு சின்ன ஸ்டடி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பேக் சைடு வால் ஃபுல்லாகவே ஸ்டோன் கிளாடிங் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே 2 பெட்ரூம் பார்த்தோம், அதே மாதிரி மேலேயும் 2 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ஸ் மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டரும் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோம் தியேட்டருக்கும் இன்டீரியர் எல்லாமே இவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த இன்டீரியருமே நீங்கள் பார்க்கலாம். ஹோம் தியேட்டர்னாலே லைட்டிங் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ரெக்லைனர் சோஃபா, அதுக்கப்புறமா ஸ்க்ரீனு, சுற்றி இருக்கக்கூடிய குஷன் செட்டப் எல்லாமே இன்டீரியரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுடைய என்டையர் ஒர்க்குமே நீங்கள் பார்க்கும்பொழுது அதில் வந்து ஒரு ப்ரீமியம் லுக் தெரிகிறது உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. பட்ஜெட் அப்படின்னு வரும்பொழுது எல்லா விதமான விஷயங்களுக்கும் சேர்த்து தான் ஒவ்வொரு சேஞ்சஸுக்கும் ஏற்ற மாதிரி தான் பட்ஜெட்டில் கூடுறதோ குறையிறதோ இருக்கும். இப்போ நீங்களும் இந்த மாதிரி திருச்சியில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பில்டரை வச்சு நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரியே ஆர்கிடெக்ட் டிசைனில் தான் வேணும், இல்லை பேசிக் டிசைனில் வேணும் அப்படின்னாலுமே இவங்க பண்ணுறாங்க. இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் இன்ஃப்ரா அப்படின்ற கம்பெனி. இவங்க திருச்சி பேஸ் கம்பெனி தான். உங்களுடைய பிளான் உங்களுடைய தேவையை பொறுத்து ரேட் வந்து மாறுறது அப்படின்றது இருக்க தான் செய்யும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம். உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.